தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒரு நபர் ஆணைய தலைவர் கோகுல்தாஸ் இந்த விசாரணையை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் கடந்த மாதம் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த இந்த வழக்கினை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் 24 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் அவர்கள் இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த கள்ளச்சாராயம் குடித்து அது விஷச்சாராயம் மாறி இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்ய ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தினுடைய தலைவராக கோகுல்தாஸ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்தவர்கள் உயிருக்கு போராடிய நிலையில் இந்த கள்ளச்சாராயம் குறித்து எப்படி பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்பது குறித்து ஏற்கனவே விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழப்பு ஏற்படாமல் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் மேலும் குணமடைந்து வீடு திரும்பிய 161 பேர்களிடம் விசாரணையானது நடத்த முடிவு செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை ஒவ்வொரு நபர்களாக தனித்தனியாக விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதில் விசாரணையில் ஆஜராகாத 11 பேருக்கு காவல்துறை மூலம் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த கள்ளச்சாராயம் குறித்து 68 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினரிடமும் விசாரணை மேற்கொள்ள ஒரு நபர் ஆணையமானது முடிவு செய்யப்பட்டது. அதில் முதற்கட்டமாக தற்போது அந்த கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் குடும்ப 40 பேரை தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஒரு நபர் ஆணையத்தின் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு தற்போது முதற்கட்டமாக விசாரணையானது நடைபெறுகிறது. இந்த விசாரணையின் முடிவிலேயே இந்த கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன, இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு தற்போது எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் உள்ளார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். அதன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் அறிக்கை அளித்ததன் அடிப்படையில் மேலும் இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தமிழக அரசு என்ன முடிவு செய்ய போகிறது என்பது தெரிய வரும். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.